சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய IAS அதிகாரி துர்கா சக்தி நாக்பால் தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசுக்கு விளக்கமளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத் நகரில் துணை கோட்டாட்சியராக பணியாற்றிய IAS அதிகாரி அம்மாவட்டத்தில் மணல் கொள்ளையை தடுக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். இதனால் மணல் குவாரி அதிபர்கள் மற்றும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகளின் பகைமையை சந்தித்தார். இந்நிலையில் கௌதம் புத் நகரில் ஒரு மசூதியின் சுவரை இடிப்பதற்கு உத்தரவிட்டதன் மூலம் மத நல்லிணக்கத்துக்கு ஊறு ஏற்படுத்தியதாக கூறி துர்கா சக்தியை அகிலேஷ் யாதவ் அரசு சஸ்பெண்ட் செய்தது. இப்பிரச்சினையில் துர்காவுக்கு ஆதரவாக IAS அதிகாரிகள் ஒன்று சேர்ந்ததால் காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் தலையிட்டார். இதையடுத்து அப்பிரச்சினை அரசியல் மோதலாக உருவெடுத்தது. துர்கா சக்தியின் சஸ்பெண்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக உரிய அமைப்பிடம் முறையிடும்படி அறிவுறுத்தியது. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு 15 நாள் கெடு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசிடம் விளக்க அறிக்கையை துர்கா சக்தி நாக்பால் தாக்கல் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதில் தான் குற்றமற்றவர் என்றும் மசூதியின் வளாகம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பிறகே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி நடவடிக்கை எடுத்ததாகவும் கூறியுள்ள துர்கா சக்தி நாக்பால் தனது நடவடிக்கையால் அப்பகுதியில் மத நல்லிணக்கம் சீர்குலையவோ பதட்டம் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் இதுவரை மௌனம் காத்து வந்த துர்கா சக்தி நாக்பால் தற்போது தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உத்தரப்பிரதேச அரசிடம் விளக்கம் அளித்துள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராவதாக தெரியவந்துள்ளது.